அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் தேர்வுக்குழு மருத்துவ கல்வி இயக்குநரகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் MBBS BDS படிப்புகளுக்கு ஆன்லைன்ல கவுன்சிலிங் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு ரீசெட் பாஸ்வேர்டு. நீங்க அப்ளை பண்றப்ப ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை இப்போ ரீசெட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கு உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கிரியேட் அ நியூ பாஸ்வேர்ட். Once you create a new password, then submit. So இப்போ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ற இது முடியுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் இஸ் லாகின். லாகின் பண்றது எய்தர் வித் யுவர் இமெயில் ஐடி ஆர் அப்ளிகேஷன் நம்பர் ஆர் லாகின் ஐடி கிரியேட்டட் டூரிங் அப்ளிகேஷன். அதாவது உங்களோட இமெயில் ஐடியோ இல்லை அப்ளிகேஷன் நம்பரை வச்சோ இல்லை ஏற்கனவே நீங்க கிரியேட் பண்ண லாகின் ஐடியை வச்சோ நீங்க லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் என்டர் த நியூலி கிரியேட்டட் பாஸ்வேர்ட். ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் டீடைல்ஸ், அதாவது உங்களோட டீடைல்ஸை கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அப்புறம் அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது கைண்ட்லி கோ த்ரூ ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி கிவன் இன் தட். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு சூஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர். ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர் யூ கேன் சூஸ் எனி 3 நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதாவது உங்களை சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு 3 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ரொசீஜர். பேமெண்ட் IOB ஆர் SBI பேங்க் போர்ட்டலில் லாகின் பண்ணி கவுன்சிலிங் ஃபீ ₹500 பே பண்ணணும். ஸோ இதை பே பண்ணுறதோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங். அதே சமயம் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் டெய்லி வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ தட் இஸ் கீப் விசிட்டிங் த வெப்சைட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். எப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கைண்ட்லி லாகின் யூசிங் த சேம் லாகின் ஐடி அண்ட் த நியூலி கிரியேட்டட் பாஸ்வேர்டு. அதாவது ஏற்கனவே நம்ம லாகின் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதே லாகின் ஐடியில் நியூலி கிரியேட்டட் பாஸ்வேர்டில் நீங்கள் லாகின் ஆகுங்க. லாகின் பண்ணிவிட்டு ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் அக்செப்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் தேர். அதாவது அங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அந்த கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிவ் அண்ட் அக்செப்டன்ஸ். அதுக்கப்புறம் கோ ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். அதாவது எந்த கோர்ஸுக்கு விருப்பப்படுறீங்களோ MBBS ஆர் BDS சூஸ் த கோர்சஸ். ஒன்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஈச் கோர்ஸுக்கு எத்தனை நம்பர் காலேஜஸ் வேணாலும் நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். யூ கேன் சாய்ஸ் லாக் எனி நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஆர் ஆல் காலேஜஸ் இன் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஆர் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். அந்த கேட்டகரியில் எத்தனை காலேஜ் இருக்கோ அத்தனை காலேஜையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம்.
ஆனால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா நீங்கள் MBBS பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்களோ, BDS பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அந்த ப்ரையாரிட்டி வைஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி வைஸ், அதாவது கம்யூனிட்டி வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ், இது எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோ த்ரூ த சீட் மேட்ரிக்ஸ். சீட் மேட்ரிக்ஸில் வந்து உங்களோட கம்யூனிட்டியோ வேகன்சி பொசிஷனுக்கோ தகுந்த மாதிரி எத்தனை சீட் அவைலபிளாக இருக்கோ அந்த அவைலபிலிட்டி ஆஃப் சீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து மேட்ச் பண்ணி ஃபில் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் அடிஷன் பண்றதுனாலும் பண்ணலாம், டிலீஷன் பண்ணலாம், ரீஆர்டரிங் ஆஃப் காலேஜஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பண்ணிட்டு அதை ப்ரிவ்யூ பார்க்கலாம். 1க்கு 2 வாட்டி அந்த ப்ரிவ்யூ பாருங்க. இதை கரெக்டாக பண்ணிட்டோமா, சரியான கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறோமா, நம்மளோட ஆர்டர் வைஸ் காலேஜை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறோமா, எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்கிறோமா, அதுக்கு 2 வாட்டி 3 வாட்டி திருப்பி திருப்பி அந்த ப்ரிவ்யூவை பாருங்க. பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் வாங்குங்க. இப்போ சப்போஸ் பக்கத்தில் நல்ல கைடன்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. இதையெல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் யூ கேன் கோ ஃபார் லாக்கிங். லாக்கிங் ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் இஃப் எக்ஸைஸ் லாக்கிங் ஆப்ஷன் யூ கேனாட் ரீஓப்பன். ஸோ அதனால லாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் திருப்பி கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது இன்னொரு வாட்டி நல்லா வெரிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் யூ கோ ஃபார் லாக்கிங் ஆப்ஷன். ஒன்ஸ் சாய்ஸ் லாக்கிங் ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் உங்கள் மொபைலில். அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ண உடனே ஃபைனல் லாகின் ஆயிரும். ஒன்ஸ் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து ரீஎன்டர் பண்ண முடியாது. அதே சமயம் லாக் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் யுவர் சாய்ஸஸ். அதாவது நீங்கள் எந்தெந்த காலேஜை சாய்ஸ் லாக்கிங்கில் கொடுத்துருக்கிறீங்களோ அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.